வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெரம்பூரில் புதிய எம்எல்ஏ அலுவலகத்தை முதல்வர் விஜய் திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் என்ன, இதில் யார் யார் பங்கேற்றனர், இந்த அலுவலகம் மக்களுக்கு என்ன பயன் தரும், இந்த நடவடிக்கை அரசியல் ரீதியாக என்ன செய்தியை சொல்கிறது ஆகியவற்றை விரிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். சென்னை பெரம்பூர் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எம்எல்ஏ அலுவலகத்தை முதல்வர் விஜய் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு அங்கு அமைக்கப்பட்டிருந்த வசதிகளை முதல்வர் பார்வையிட்டார். ஒரு எம்எல்ஏ அலுவலகம் என்பது மக்கள் தங்கள் குறைகளை நேரடியாக தெரிவிக்கும் இடமாகும். இங்கு பொதுமக்கள் குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி, மின்சாரம், நலத்திட்ட உதவிகள், ஓய்வூதியம், மாணவர் உதவித்தொகை, குடிமக்கள் குறைகள் போன்ற பல கோரிக்கைகளை பதிவு செய்ய முடியும். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் விஜய், மக்கள் சேவை அரசின் முதல் நோக்கம். அரசு அலுவலகங்கள் மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் குறைகளை விரைவாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் விரைவான சேவை வழங்கப்படும் என்று வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த அலுவலகத்தின் மூலம் மனுக்கள் நேரடியாக பெறப்படும். அரசு துறைகளுடன் ஒருங்கிணைந்து ஏற்படும் புகார்களுக்கு விரைவான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உருவாகும். பொதுமக்கள் அடிக்கடி தலைமை செயலகம் செல்ல வேண்டிய அவசியம் குறையும். இந்த நிகழ்வு ஒரு அலுவலகம் திறப்பு விழா மட்டுமல்ல, மக்களை நேரடியாக சந்திக்கும் நிர்வாக முறைக்கு அரசு முக்கியத்துவம் அளிக்கிறது என்ற அரசியல் செய்தியை இது வெளிப்படுத்துகிறது. எதிர்க்கட்சிகளும் இந்த நடவடிக்கையை கவனித்து வருகின்றன. சென்னையின் முக்கிய தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூரில் மக்கள் தொகை அதிகம், போக்குவரத்து, குடிநீர் சாலை, வடிகால் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் அடிக்கடி எழுந்து வரும் பகுதியாக இருப்பதால் புதிய எம்எல்ஏ அலுவலகம் மக்கள் சேவையை மேம்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு மாநிலம் முழுவதும் மக்கள் சேவைகள் மேம்படுத்த பல்வேறு நிர்வாக மாற்றங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தொகுதி அலுவலகங்களை நவீனப்படுத்தும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்படலாம். பெரம்பூரில் புதிய எம்எல்ஏ அலுவலகத்தை முதல்வர் விஜய் திறந்து வைத்திருப்பது மக்கள் சேவையை வழிப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த அலுவலகம் உண்மையிலேயே மக்களின் பிரச்சனைகளை விரிவாக தீர்க்க உதவுமா என்பதை வரும் காலங்களில் பார்க்கலாம். இந்த நடவடிக்கை குறித்து உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.